எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாட்டின் அரசியல் கடந்த காலங்களிலே செயற்பட்ட விதத்தினால் சகல பொதுமக்களும் பொருளாதார ரீதியாக மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மிக மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு அவர்கள் மற்றவர்களிடம் இறந்து கேட்கும் பழக்கம் இல்லாத காரணத்தினாலும் அவர்கள் தங்களுடைய நகைகளை விற்று இப்படியெல்லாம் அன்றாட வாழ்க்கை செலவுகளை செய்தவர்கள். இப்போது நிறைய பேர், நான் அறிந்த வகையிலே நான் நினைக்கின்றேன், ஒரு 125% வட்டி கடன்களை பெற்றிருப்பது போல் விளங்குகின்றது, அல்லது வட்டி இல்லாத கடன்களை பெற்றிருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் இந்த கடனை திருப்பி அடைத்துக் கொள்ள முடியாத நிலையிலே, வட்டி இல்லாத கடனை பெறுபவர்கள் கூட அந்த உரிய காலத்திற்குள் அந்த கடனை செலுத்த முடியாமல் போனால் அவர்கள் இன்னொருவரிடம் வட்டிக்கு கடன் பெற்று இந்த கடனை அடைத்து பிறகு அந்த கடன் பெரிய கடனாக மாறுகின்ற நிலைமைகள் எல்லாம் நிறைய நடந்திருக்கின்றன. ஆகவே இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு யார் தீர்வு கொடுப்பது? சாதாரணமாக அன்றாட உணவுக்கு அல்லாடுகின்ற மக்கள் ஒரு புறம், கடனை திருப்பி கொடுத்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் ஒரு புறம், இப்படி எல்லா பக்கத்திலுமே பிரச்சனை. இந்த நாட்டிலே இருக்கின்ற அல்லது அந்தந்த ஊரிலே இருக்கின்ற செல்வந்தர்கள் அந்த மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்றால் அது முடியாத காரியம் என்று சொல்லும் அளவிற்கு மக்களுடைய பிரச்சனை அதிகமாகிவிட்டது. ஆகவே அன்பான சகோதரர்களே, இந்த வரப்போகின்ற அரசாங்கம், ஏனென்றால் இது தேர்தல் காலம், நாங்களும் தேசிய மக்கள் சக்தியினருக்கு சில விஷயங்களை முன்வைத்திருக்கின்றோம். இந்த நெருக்கடிக்குள் இருக்கின்ற மக்களுக்கு, அதாவது அவர்களுடைய வீடே நெருக்கடியான இடத்தில் அமைந்திருக்கின்றது, அவர்கள் கடன் நெருக்கடிக்குள் இருக்கின்றார்கள், அன்றாட தேவைகளுக்குரிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியாத நெருக்கடிக்குள் இருக்கின்றார்கள். இப்படியானவர்களுக்கு விற்க முடியாத வீடுகளை அமைத்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இப்போது இந்த கடன் பற்றிருப்பவர்களில் அதிகமானவர்கள் நான் என்னுடைய வீட்டை விற்று விட்டாவது உங்களுடைய கடனை தருகின்றேன் என்று கிளம்பியிருக்கின்றார்கள். அதனால் இந்த இப்படியாக பொருளாதார பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களின் வீடுகளுக்கு கூட சரியான பெறுமதி கிடைக்காத நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வீடுகளை விற்கும் அளவிற்குத்தான் அவர்களுடைய பிரச்சனை இருக்கின்றது என்று எடுத்துக்கொண்டால், அப்படியாயின் அவர்களுக்கு எதிர்காலத்தில் வதிவிடம் என்ன? ஏற்கனவே விற்று விட்டவர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் வாடகை வீட்டிலும் அல்லது மிக சிக்கலான இடங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எதிர்காலத்திலே இந்த அமைய போகின்ற அரசாங்கம் நெருக்கடிகளை குறைப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும், அல்லது இந்த மக்களுக்கு ஒரு சிறந்த இடத்தை அமைத்து கொடுத்து அந்த இடத்திலே அந்த மக்களை வாழ வைக்க வேண்டும். எனவே அந்த இடங்கள் விற்க முடியாத அளவுக்கு அந்த மக்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை வருகின்ற அரசாங்கம் செய்ய வேண்டும். அது சம்பந்தமாக நாங்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் உடன்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம். அதே விஷயத்தை எல்லோருமே செய்ய வேண்டும் என்று கேட்டு இன்றைய நம்முடைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றோம்.